IPL 2025 இறுதிப் போட்டியில் வெற்றி யாருக்கு? கோலியின் 18 வருட கனவு நிறைவேறுமா? கோப்பையை கைப்பற்றப் போகும் அணி இதுதான் அடித்து கூறிய பிரபல ஜோதிடர். அதாவது நடப்பு 18வது IPL சீசனின் இறுதிப் போட்டி இன்று குஜராத் அகமதாபாத் மைதானத்தில் வைத்து RCB மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளுக்கு இடையே நடைபெற இருக்கிறது. இந்த போட்டியில் யார் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றப் போகிறார்கள் என்று ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு அதிகரித்து இருக்கிறது. இந்த நிலையில் இந்த இரு அணிகளின் பலம் மற்றும் பலவீனம் ஆகியவற்றை வைத்து யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்று பார்த்தால், RCB அணியை பொறுத்தவரையில் இதற்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பவுலிங் யூனிட் தற்போது வலிமையாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பிளேயிங் 11ல் இடம்பெறும் அனைத்து வீரர்களுமே எந்தவித சொதப்பலும் இல்லாமல் ஒரு அணியாக சேர்ந்து எல்லா போட்டிகளிலும் விளையாடுகிறார்கள். மேலும் லீக் போட்டிகளில் RCB அணி வெற்றி பெற்ற 9 போட்டிகளில் 9 பேர் ஆட்டநாயகன் விருது வாங்கியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே தனி ஒரு வீரரை மட்டும் நம்பி இல்லாமல் கூட்டாக சேர்ந்து RCB அணி விளையாடி வருகிறது. அதே சமயம் பஞ்சாப் கிங்ஸ் அணியை பொறுத்தவரையில் அவர்களுடைய பலம் என்பது பேட்டிங்காக இருக்கிறது. இதற்கு உதாரணமாக மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான குவாலிஃபயர் 2 மேட்சை சொல்லலாம். ஆனால் ஒரு விதத்தில் இவர்களுடைய அச்சமச்ச பேட்டிங் அணுகுமுறை என்பது இவர்களுக்கு பலவீனமாகவும் இருக்கிறது. போட்டியின் போது ஏதாவது கொஞ்சம் பந்து வீச்சுக்கு சாதகமாக மாறிவிட்டால் பஞ்சாப் கிங்ஸ் பேட்ஸ்மேன்கள் தொடர்ந்து அதிரடியாக விளையாட நினைத்து விக்கெட்டுகளை இழந்து விடுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வகையில் பார்க்கும்போது RCB அணியின் கைகளே ஓங்கி இருக்கிறது. இந்த நிலையில் இன்று நடைபெற இருக்கும் RCB வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று ஜோதிட கணிப்புகள் வெளியாகி இருக்கிறது. அதன்படி போட்டி நடைபெறும் செவ்வாய்க்கிழமை என்பது RCB கேப்டன் ரஜத் படிதாருக்கு மிக மிக அதிர்ஷ்டமான கிழமையாகும். ஆனால் பஞ்சாப் கேப்டன் ஷ்ரேயஸ் ஐயருக்கு செவ்வாய்க்கிழமை என்பது துர அதிர்ஷ்டமான கிழமையாகும். அதே போல போட்டி நடைபெறும் 3ஆம் தேதி என்பது பஞ்சாப் கேப்டன் ஷ்ரேயஸ் ஐயருக்கு அதிர்ஷ்டமான எண்ணும் கிடையாது, அதிர்ஷ்டம் இல்லாத எண்ணும் கிடையாது. ஆனால் 3 என்பது RCB கேப்டன் ரஜத் படிதாருக்கு அதிர்ஷ்டமான எண்ணாகும். எனவே ஜோதிட கணிப்புகளின்படி, அதாவது அதிர்ஷ்டமான எண் மற்றும் அதிர்ஷ்டமான கிழமை ஆகியவற்றின்படி இன்று RCB அணியே வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது என்று பிரபல ஜோதிடர் அடித்து கூறி இருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜோதிட கணிப்புகளை தாண்டி திறமைகளின் அடிப்படையில் இன்று நடைபெறும் ஃபைனல் மேட்சில் எந்த அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றும் என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.